இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவே ஆண்டவர், மரியே வாழ்க. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்பார்ந்த இறைமக்களே, உங்களுக்கு பவள சமூக ஊடகப் பணியின் வழியாக எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்ளுகிறோம். இந்த தவக்காலத்திலே நாங்கள் உங்களோடு ஆராதனையை பகிர்ந்து கொள்ளவும், இறை வார்த்தை செய்தியை பகிர்ந்து கொள்ளவும் வாய்ப்பளித்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நேரத்திலே ஒரு மனதோடு கிறிஸ்து இயேசு அந்த சிலுவையிலே இரத்தம் சிந்தி நமக்காக கொடுத்த அந்த தூய ஆவியானவரை புகழ்ந்து இந்த ஆராதனையை நாம் ஆரம்பிப்போம். பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றோம். இறைவா ஆராதனை செய்கின்றோம். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கிறோம். இறைவா ஆராதனை செய்கிறோம். என்னை ஒளிரச் செய்து வழிகாட்டும் புது வலுவோட்டி என்னை தேற்றும். என்னை ஒளிரச் செய்து வழிகாட்டும் புது வலுவோட்டி என்னை தேற்றும். என் கடமை என்னவென்று காட்டும், அதை கருத்தாய் புரிந்திட தூண்டும். என் கடமை என்னவென்று காட்டும், அதை கருத்தாய் புரிந்திட தூண்டும். என்ன நேர்ந்தாலும் நன்றி துதி கூறி பணிவேன் என் இறைவா. என்ன நேர்ந்தாலும் நன்றி துதி கூறி பணிவேன் என் இறைவா. உந்தன் திருவுலப்படி என்னை நடத்தும், உந்தன் திருவுலப்படி என்னை நடத்தும். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கிறோம். இறைவா ஆராதனை செய்கிறோம். இறைவா ஆராதனை செய்கிறோம். அன்பின் பரிசுத்த ஆவியானவரே, இதோ இந்த நேரத்தில் நாங்கள் உம்மை ஒரு மனதோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு இறை மக்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உங்கள் பரிசுத்த ஆவியானவரினால் நீர் நிரப்ப வேண்டும் என்று சொல்லி நாங்கள் இந்த நேரத்தில் தாழ்மையோடு நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவர் இந்த தவ காலத்திலே ஐயா உம்முடைய அன்பின் தியாகத்தையும் பலியையும் உணர்ந்தவர்களாய், அந்த அன்பை உணர்ந்தவர்களாய் நாங்கள் ஒவ்வொருவரும் மாற தூய் ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் போற்றுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்திலும் அன்பு மக்களே, நாம் தூய ஆவியானவரை துதித்து மகிமைப்படுத்தினோம். அவருடைய பிரசன்னம் நம் மத்தியிலே இறங்கி வந்திருக்கிறது. இந்த நிகழ்வை பார்த்திருக்கிற ஒவ்வொரு மக்கள் மீதும் அவருடைய அன்பின் ஆவியை பொழியப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்த இறை மக்களே, இந்த நேரத்திலும் கூட அந்த சிலுவையின் நிழலில் நமக்கு ஜெயம் உண்டு, அந்த சிலுவையின் நிழலில் நமக்கு வெற்றி உண்டு என்று சொல்லி நம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு பாடல், நன்றியால் துதிப்பாடு என்று சொல்லி அந்த சிலுவையை மகிமைப்படுத்தி நம்முடைய ஆண்டவருக்கு நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இணைந்து நாம் நன்றி பலி செலுத்துவோம். நல்ல உற்சாகமா இயேசுவை புகழ்ந்து நாம் பாடுவோம், அவருக்கு நன்றி பலி செலுத்துவோம். அவருடைய சிலுவை நில் நமக்கு உண்டு.
நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. சேர்ந்து பாடுவோமா? நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர். சொல்லுங்க, நல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நல்ல உற்சாகமா சொல்லுவோம். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். உற்சாகமா சொல்லுங்க. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே திகைத்திடாதே துதியினால் இடிந்து விழும். கலங்கிடாதே திகைத்திடாதே துதியினால் இடிந்து விழும். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. அன்பார்ந்த இறைமக்களே, நம்ம எந்த துன்பம் சூழ்ந்து கொண்டாலும் சரி, அந்த சிலுவையின் நிழல் நமக்கு இருக்கிறது. அந்த செங்கடல் நம்மை சூழ்ந்தாலும் அந்த சிலுவையின் நிழலினால் நாம் ஜெயித்திடுவோம் என்று சொல்லி உற்சாகமாய் பாடி ஆண்டவருக்கு நன்றி பலி செலுத்துவோமா? ஜீசஸ் நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழல் உண்டு. சொல்லுமா? செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழல் உண்டு. பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் கிடைத்துவிடும். நம்பிக்கையோடு சொல்லுங்க ஆமென். பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் கிடைத்துவிடும். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. ஆமென். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. அன்பின் இறைமக்களே, இந்த நேரத்தில் கண்களை மூடி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு சிலுவையினால் வெற்றியை கொடுத்த அந்த நல்ல தெய்வத்திற்கு கண்களை மூடி நன்றி என்று சொல்லுவோம். இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி. ஆண்டவரே, எங்களுக்காக இறங்கி வந்தவரே உமக்கு நன்றி, எங்களுக்காக சிலுவை சுமந்தவரே உமக்கு நன்றி, எங்களுக்காக உயிரை கொடுத்தவரே உமக்கு நன்றி, எங்களுக்காக உயிர்த்து எழுந்தவரே உமக்கு நன்றி. தூய ஆவியானவராக இன்று எங்களோடு இருக்கிறவரே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். தொடர்ந்து எங்களை வழி நடத்துவீராக. இயேசுவின் பெயரிலே வேண்டி பெற்றுக்கொள்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். வாழ்கின்ற நல்ல தந்தையே, ஆமென். ஆமென். அன்பிற்குரிய இறை இயேசுவின் அன்பு பிள்ளைகளே, பவளம் சமூக ஊடக பணியகம் வழங்குகின்ற இந்த இறை செய்தி வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் இன்றைய நாளின் வாசகமான லூக்கா நற்செய்தி 5வது அதிகாரத்திலே 27வது இறை வார்த்தையிலிருந்து 32வது இறை வார்த்தை வரை வாசிப்போம். நாம் அதன் பின் இயேசு வெளியே சென்று சுங்கச்சாவடியில் அமர்ந்திருந்த லேவி என்னும் பெயருடைய வரி தண்டுபவர் ஒருவரை கண்டார். அவரிடம்,
என்னை பின்பற்றி வா என்றார். அவர் அனைத்தையும் விட்டுவிட்டு எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். இந்த லேவி தம் வீட்டில் இயேசுவுக்கு ஒரு பெரிய விருந்து அளித்தார். வரி தண்டுபவர்களும் மற்றவர்களும் பெருந்திலராய் அவர்களோடு பந்தியில் அமர்ந்தார்கள். பரிசேயர்களும் அவர்களைச் சேர்ந்த மறைநூல் அறிஞர்களும் முணுமுணுத்து இயேசுவின் சீடரிடம், வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து நீங்கள் உண்பதும் குடிப்பதும் ஏன் என்று கேட்டனர். இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக, நோயற்றவர்க்கு அல்ல, நோய் உற்றவருக்கே மருத்துவர் தேவை. நேர்மையாளர்களை அல்ல, பாவிகளையே மனம் மாற அழைக்க வந்தேன் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பிற்குரியவர்களே, இந்த வசனத்தை நாம் தியானிக்கின்ற பொழுது ஆண்டவராகிய இயேசு சுங்கச்சாவடியிலே இருந்த மத்தேயுவை என்னை பின்பற்றி வா என்று சொல்லி அழைக்கின்ற அழைப்பை நாம் பார்க்கின்றோம். அழைப்பு எல்லோருக்கும் பொதுவானது. இந்த தவக்காலத்திலும் திருச்சபை நம்மை அழைக்கின்றது. உலக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் அவைகளையெல்லாம் விட்டுவிட்டு இயேசுவை நோக்கி திரும்பி நாம் அவரிடத்திலே வர வேண்டும் என்பதற்காக திருச்சபையும் அழைப்பு விடுக்கின்றது. இந்த அழைப்பு மனமாற்றத்திற்கான ஒரு அழைப்பு. ஆகவே இந்த வாய்ப்பை நாம் சரியான விதத்திலே நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஆகவே இந்த வேளையிலும் எசேக்கியேல் புஸ்தகத்திலே 33வது அதிகாரத்திலே 15வது இறை வார்த்தை சொல்வதை நாம் வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால், அழைப்பினுடைய மேன்மையை உணர்ந்து கொள்வதற்கு அது ஒரு வாய்ப்பளிக்கும். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, என்மேல் ஆணை, தீயோர் சாக வேண்டும் என்பது என் விருப்பம் அன்று. ஆனால் அத்தீயோர் தம் வழிகளினின்று திரும்பி வாழ வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பம். ஆகவே உங்கள் தீய வழிகளிலிருந்து திரும்புங்கள். இஸ்ரேல் வீட்டாரே, நீங்கள் ஏன் சாக வேண்டும் என்று சொல்லி அந்த இறை வார்த்தை நமக்கு எடுத்து கூறுகிறது. இங்கும் ஆண்டவர் தீமைகளிலிருந்து விடுபடுவதற்காக ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். தீயோர் சாக வேண்டும் என்பது அவருடைய விருப்பம் அல்ல. இங்கே சாவு என்பது எதை குறிக்கிறது என்று சொன்னால், நம்முடைய ஆத்ம சாவை குறிக்கிறது. எபேசியர் புஸ்தகம் 2வது அதிகாரத்திலே 1வது வசனத்திலே சொல்லப்படுகின்றது, நம்முடைய குற்றங்களின் காரணமாக, நம்முடைய பாவங்களின் காரணமாக இறந்தவர்களாக நாம் இருக்கிறோம் என்று சொல்லி அந்த வார்த்தை நமக்கு அறிவுறுத்துகிறது. குற்றம் செய்கின்ற, தீமை செய்கின்ற, பாவம் செய்கின்ற ஒரு மனிதனுடைய ஆத்மாவானது அது செத்துப்போன நிலைக்கு சென்று விடுகிறது. ஆகவே அதற்கு உயிர் கொடுப்பதற்காக ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். நாம் வாழ வேண்டும் என்பது அவருடைய விருப்பமாக இருக்கின்றபடியினாலே நாம் வாழ வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவர் அழைப்பை விடுக்கின்றார். ஒசேயா புஸ்தகம் 6வது அதிகாரத்திலே 1வது வார்த்தை சொல்லுகிறது, வாருங்கள், ஆண்டவரிடம் நாம் திரும்புவோம். நம்மை காயப்படுத்தியவர் அவரே, அவரே நம்மை குணமாக்குவார். நம்மை அடித்து நொறுக்கியவர் அவரே, அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார் என்று சொல்லி அந்த வார்த்தை நமக்கு எடுத்து சொல்லுகிறது. அதாவது ஆண்டவர் அழைத்து கொண்டுதான் இருக்கிறார். ஒவ்வொரு மனிதனையும் தன் அன்பிற்கு அருகில் வரும்படியாக, தன்னை அன்பு செய்யும்படியாக, தன்னோடு இணைந்து வாழும்படியாக ஆண்டவர் அழைத்து கொண்டுதான் இருக்கிறார்.
ஆனாலும் கூட இந்த உலகத்தினுடைய ஓட்டத்திலே ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்திலே மூழ்கி போய்விடுகிறான். தீமையான பாவமான தீய நாட்டங்கள் நிறைந்த இந்த உலகத்திலே அவன் மூழ்கி தன்னுடைய ஆத்மாவை அவன் இழந்து போகிறான். ஆனால் அதற்கு உயிர் கொடுக்கும்படியாக ஆண்டவர் அழைக்கிறார். அழைக்கின்ற அழைப்பு அநேகருடைய செவிகளிலே எட்டுவதே இல்லை. ஆகவேதான் சில நேரங்களிலே சில துன்பங்கள் வாயிலாக, போராட்டங்கள் வாயிலாக ஆண்டவர் அழைப்பு விடுக்கின்றார். ஒரு இன்னாசியாரை இந்த திருச்சபைக்கு புனிதராக அவர் தேர்ந்தெடுத்த விதத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அதில் மிக அருமையாக அவருடைய வாழ்க்கை வரலாறிலே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தினுடைய நாட்டத்திலே இன்னாசியார் பயணித்து கொண்டிருந்த பொழுது, அந்த உலகத்தினுடைய நாட்டத்திலிருந்து தன் மீது நாட்டம் திரும்பும்படியாக கடவுள் அவரை போர் முனையிலே சந்திக்கின்றார். அவருடைய காலிலே முட்டில் ஒரு குண்டு பாய்ந்து அந்த முட்டானது சேதமடைந்து போகிறது. அந்த வேளையிலே மருத்துவமனையிலே சேர்க்கப்பட்ட அந்த இன்னாசியார் தனக்கு நேரம் போவதற்காக புத்தகங்கள் வாசிக்க தரும்படி கேட்க, அவர்களோ கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை வரலாறையும் கிறிஸ்துவின் அன்சாரம் என்ற புஸ்தகங்களையும் புனிதர்களுடைய வாழ்க்கை வரலாற்று புஸ்தகங்களையும் அங்குள்ளவர்கள் கொடுக்க, இன்னாசியார் அதை தூக்கி எறிந்து விடுகிறார். எறிந்துவிட்டு வேறு விதமான புஸ்தகங்கள் கொடுங்கள் என்று கேட்டாலும் கூட அவர்கள் யாரும் அங்கே கொடுக்க முன் வரவில்லை. நேரம் போகாதபடியால் இவர் வேறு வழியில்லாமல் அந்த புஸ்தகங்களை எடுத்து வாசிக்க, இயேசுவனுடைய வாழ்க்கை வரலாறும் கிறிஸ்துவின் அன்சாரம் என்று எழுதப்பட்ட அந்த புஸ்தகமும் இன்னாசியாருடைய வாழ்க்கை பாதையை மாற்றுகிறது. ஆம், அன்பான சகோதர சகோதரிகளே, அவர் காயப்படுத்துகிறார். இன்னாசியாரை காயப்படுத்துகிறார். அவரே அதை கட்டப்பட்டு காயங்களை ஆற்றுகிறார். அதுதான் கடவுளுடைய பணியாக இருக்கிறது. காயத்தை அவர் கொடுத்தாலும் கூட அதை கட்டி திருச்சபையிலே இன்றைக்கு உன்னதமான ஒரு புனிதராக இன்னாசியார் உயர்ந்த அளவுக்கு நம்மையும் ஆண்டவர் உயர்த்தவே விரும்புகிறார். அதுவே அவருடைய விருப்பமாக இருக்கிறது. ஆகவே அழைக்கின்ற அவருடைய சத்தத்தை நாம் புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்வோம். அதுவே நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதமானதாக மாறும். அன்பு ஆண்டவரே, இந்த வேளையிலும் உம்முடைய அழைப்பின் சத்தம் எங்களுக்கு கேட்க வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர். இதோ நீர் இறை வார்த்தை வாயிலாக எங்களை அழைத்து கொண்டிருக்கிறீர். உம்முடைய தூதுவர்களாக குருக்களும் ஊழியர்களும் ஒவ்வொரு மனிதர்களையும் ஆண்டவரே உம்முடைய அன்பிற்குள்ளே திரும்பும்படியாக நீர் அழைத்து கொண்டுதான் இருக்கிறீர். அந்த அழைப்பு எங்களுடைய செவிகளிலே எட்ட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் உம்முடைய அன்பு கரங்களுக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு மனிதனும் உம்முடைய அழைப்பை புரிந்து கொண்டு ஆண்டவரே, இறந்து போயிருக்கிற அவருடைய ஆன்மாக்களை இயேசுவே உம்முடைய அன்பின் மூலமாக உயிர்ப்பித்து கொள்ள நீர் அருள் தாரும். இந்த தவக்காலம் எல்லா மக்களுக்கும் அருளின் காலமாக அமைய நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் திருப்பெயரில் மன்றாடுகிறோம் நல்ல தந்தையே.